This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு பாறை மீன் வாங்கி குழம்பு வச்சு வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் பாறை மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் நான் சொல்கிற அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் பாறை 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 4-5 மீன் போல் வறுத்துட்டு மீதியை தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இந்த மீன் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு அதுக்குள்ளே ப்ராசஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போல் எடுத்துக்கோங்களேன். எடுத்து நல்லா முழுசாக அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இது கூடவே ஒரு வெள்ளைப்பூடு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும், பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு தயாரிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். அது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியையும். புளி நல்ல புளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் இப்படி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது போக நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடியில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருந்தால் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நானே குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகும்போது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதோடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது 2 நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் இருப்போம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மீனை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
அப்படியே மூடி வச்சு இதை கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீனையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். குழம்பு நல்லா கொதித்து காஞ்சி வற்றி வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து இதை திரும்ப நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா காயணும். காயலைன்னா மசாலாவோட பச்சை வாசனை அடிக்கும். அது நல்லாவே இருக்காது குழம்புக்கு. இப்போ குழம்பு நல்லா தயாராகிடுச்சு. பாருங்கள் நான் மீனை எப்படி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு 4-5 மீன் போல் நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதி மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு மீனும் அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இதை மீனை சேர்த்த உடனே கரண்டி வச்சு கிளறி விட்டுறாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். எதுவுமே கிண்டக்கூடாது, கிளறக்கூடாது. ஒவ்வொரு மீனும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது மீனோட ஈரல், அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் கொதித்து வெந்துருச்சு. கடைசி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.